தன்னைத்தானே தற்பெருமை பேசிக்கொண்ட இயக்குனர் எஸ் கோபாலகிருஷ்ணனின் புதிய காரை அடித்து நொறுக்கிய எம்ஜிஆரின் ரசிகர்கள். காரணம் என்ன என்று பார்ப்பதற்கு முன்னாடி, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் சி இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்க இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போதுதான் நான் போடுகின்ற ஒவ்வொரு சுவாரஸ்யமான பதிவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். வாங்க பதிவிற்குள் போகலாம். தமிழ் சினிமாவில் பழம்பெரும் இயக்குநர்களில் முக்கியமானவர் இயக்குனர் எஸ் கோபாலகிருஷ்ணன். இவர் எம்ஜிஆர் நடிப்பில் ஒரு படம் கூட இயக்கவில்லை. இந்த நிலையில் தனது திரைப்படத்தின் வெற்றி விழாவுக்காக மதுரை சென்றிருந்த இயக்குனர் எஸ் கோபாலகிருஷ்ணனின் புதிய காரை எம்ஜிஆரின் ரசிகர்கள் அடித்து நொறுக்கி சேதப்படுத்திய சம்பவமும் நடந்து அரங்கேறியுள்ளது. இத்தனைக்கும் அவர் எம்ஜிஆர் நடிப்பில் ஒரு படம் கூட இயக்காத இயக்குனர் என்றால் நம்ப முடிகிறதா? தமிழ் சினிமாவில் பழம்பெரும் இயக்குநர்களில் முக்கியமானவர் இயக்குனர் எஸ் கோபாலகிருஷ்ணன் என்பதுதான் நிஜம். 1962ஆம் ஆண்டு வெளியான சாரதா என்ற திரைப்படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமான இவர் தொடர்ந்து பல வெற்றி படங்களை கொடுத்த நிலையில் 1968ஆம் ஆண்டு ஜெமினி கணேசன் நடிப்பில் பணமா பாசமா என்ற திரைப்படத்தை இயக்கியுள்ளார். இந்த படம் இவருக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்துள்ளது. தான் இயக்கிய சாரதா என்ற திரைப்படத்தின் வெற்றி விழாவுக்காக தனது புதிய காரில் மதுரை சென்றிருந்த இயக்குனர் எஸ் கோபாலகிருஷ்ணன் அந்த விழாவில் பேசும்போது, எந்த வசூல் சக்கரவர்த்தியாக இருந்தாலும் என் படத்திற்கு முன்பு அவர்கள் படம் வசூல் செய்யாது, என் படத்திற்கு நிகர் என் படம்தான் என்று தற்பெருமையாக பேசியுள்ளார். அந்த காலகட்டத்தில் வசூல் சக்கரவர்த்தியாக இருந்த எம்ஜிஆரின் ரசிகர்கள் இந்த பேச்சை பொறுத்து கொள்ள முடியாமல் மிகுந்த ஆக்ரோஷமான கோபத்தில் இயக்குனர் எஸ் கோபாலகிருஷ்ணனின் புதிய காரை அடித்து நொறுக்கியுள்ளனர். நிகழ்ச்சி முடிந்து வெளியில் வந்த இயக்குனர் எஸ் கோபாலகிருஷ்ணன் தனது காரின் அந்த நிலை கண்டு அதிர்ச்சி அடைந்த நிலையில் எம்ஜிஆரின் ரசிகர்கள் அடுத்து என்ன செய்வார்களோ என்ற பயத்தில் உடனடியாக கிளம்பி சென்னை வந்துள்ளார். அதன் பிறகு அப்போது தமிழக முதலமைச்சராக இருந்த பேரறிஞர் அண்ணாவை சந்தித்து நடந்த விஷயங்களை கூறி, நான் யதார்த்தமாகத்தான் பேசினேன், எம்ஜிஆரின் ரசிகர்கள் தவறாக புரிந்து கொண்டார்கள், எம்ஜிஆரை குறிவைத்து நான் ஏதும் பேசவில்லை என்று கூறி எம்ஜிஆரிடம் இதை சொல்லுங்கள் என்று கூறியுள்ளார் இயக்குனர் எஸ் கோபாலகிருஷ்ணன். இயக்குனர் எஸ் கோபாலகிருஷ்ணன் பேச்சை கேட்டு பேரறிஞர் அண்ணா அமைதியாக இருந்த நிலையில், தான் ஒரு காங்கிரஸ் கட்சிக்காரன் என்பதால் அண்ணா அவரது கட்சிக்காரரான எம்ஜிஆருக்கு சப்போர்ட் செய்கிறார் என நினைத்து கொண்டு அங்கிருந்து வெளியேறியுள்ளார். அடுத்த சில தினங்களுக்கு பின் குற்றாலம் சென்ற இயக்குனர் எஸ் கோபாலகிருஷ்ணன் தன்னை 2 பேர் பின் தொடர்ந்து வருவதை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். தன்னை பின்தொடர்ந்து வரும் அவர்கள் மதுரையில் பிரச்சனை செய்தவர்கள்தான் என்று நினைத்த இயக்குனர் எஸ் கோபாலகிருஷ்ணன் குளியலை பாதியுடன் நிறுத்திவிட்டு அங்கிருந்து கிளம்ப முயற்சித்துள்ளார். அப்போது அவரின் கார் டிரைவர், ஏன் இங்கு வந்து பிரச்சனை செய்ய பார்க்கிறீர்கள் என்று கேட்டபோது, பின் தொடர்ந்து வந்த அவர்கள், நாங்கள் ரகசிய போலீஸ், எம்ஜிஆர் ரசிகர்கள் உங்களை தாக்க வாய்ப்புள்ளது என்பதால் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாதான் எங்களை உங்கள் பாதுகாப்புக்கு அனுப்பினார் என்று கூறியுள்ளனர். இதை கேட்டு மனம் நெகிழ்ந்து போன இயக்குனர் எஸ் கோபாலகிருஷ்ணன் உடனடியாக பேரறிஞர் அண்ணாவை சந்தித்து மன்னிப்பு கேட்டுள்ளார். பேரறிஞர் அண்ணாவும் இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு, நீங்கள் எம்ஜிஆரை வைத்து ஒரு படம் இயக்க உள்ளதாக ஒரு அறிக்கை விடுங்கள் என்று சொல்ல முதலில் தயங்கிய இயக்குனர் எஸ் கோபாலகிருஷ்ணன் அதன் பிறகு பேரறிஞர் அண்ணாவின் சொல்படி ஒரு அறிக்கையை விட்டுள்ளார். இதை பார்த்த எம்ஜிஆரின் ரசிகர்கள் கோபத்தை கைவிட்டுள்ளனர். அடுத்த சில தினங்களில் இயக்குனர் எஸ் கோபாலகிருஷ்ணன் வெளிநாடு சென்றிருந்த போது அவரது மகன்களில் ஒருவர் மாடியில் இருந்து கீழே விழுந்து அடிபட்ட செய்தி கேட்ட எம்ஜிஆர் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று அந்த பையனுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை செய்யுங்கள், எவ்வளவு செலவானாலும் நான் தருகிறேன் என்று கூறியுள்ளார். வெளிநாட்டில் இருந்து சில தினங்களுக்கு பின் திரும்பிய இயக்குனர் எஸ் கோபாலகிருஷ்ணன் இந்த செய்தியை கேட்டு மனம் நெகிழ்ந்து கண்ணீர் வடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இளங்கோ. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.